ஆனா பாவண்டா அந்த மனுஷன் பிக் பாஸ், ஏன்டா போட்டு இப்படி கொடுமை பண்றீங்க? உங்களெல்லாம் நம்பி இந்த ஷோக்குள்ள தூக்கி போட்டு ஒரு ஷோ நடத்த சொன்னது ஒரு தப்பாடா? என்ன டாஸ்க் கொடுத்தாலுமே அந்த டாஸ்க பண்ண மாட்டேங்கானு, அந்த டாஸ்க்குள்ள உட்காந்து அதுல ஒரு சண்டையை போட்டு அதை வச்சு பேசுறங்க வரல, பேசி 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 ஒரு நாள் ஃபுல்லா முடிச்சிடறானு. ஆனா எந்த ஒரு சீசன்ல பிக் பாஸ் இவ்வளவு இறங்கி வந்து டேய் என்ன விட்டுருங்கடா எப்பா, பேசி பேசி என்ன கொல்லாதுகடான்னு சொல்லி எந்த ஒரு சீசன்ல சொல்லி நான் பார்க்கல ப்ரோ. இந்த சீசன்ல மட்டும்தான் இவனை பேச ஆரம்பிச்சார். 1 மணி நேரம் இல்ல 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரத்துக்கு இவனை பேசிக்கிட்டே இருக்கானு. அந்த மனுஷன் இறங்கி வந்து டேய் எடா பண்றீங்க எப்பா, நீங்க பேசுறது உங்களுக்கே போர் அடிக்கலடா, தயவுசெய்து போங்கடா அப்படி சொல்லிட்டு கழுவி ஊத்துற அளவுக்கு உட்கார்ந்து உயிரை போட்டு வாங்கிட்டு இருக்கானு. என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னப்பா இது ரெட் கார்டு ரெட் கார்டு ரெட் கார்டு சவுந்தரராஜன் ரெட் கார்டுனே பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு புரியலப்பா. எதுக்குப்பா ரெட் கார்டு? என்ன பண்ணிட்டாங்க இப்போ? என்ன பண்ணாங்க அப்படி நேரா போயிட்டு ஒரு மேனேஜரா கொடையை போடுங்க ட்ரை பண்ணாங்க. ஓகே கொடையை போடுங்க ட்ரை பண்ணாங்க. கொடையில இருந்து அவங்க கை எடுக்க விட்டு ட்ரை பண்ணாங்க. அம்மா ஊறி விட ட்ரை பண்ணாங்க. ஓகே எல்லாம் பண்ணாங்கப்பா, இல்லன்னு சொல்ல. ஆனா அவங்க அங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு தெரியல அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியலனோட எனக்கு நான் ஆக்சுவலா நான் ஊறி விடல நினைக்கிறேன். நான் அவங்க கையை தொடலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆப்போசிட்ல இருந்து அஞ்சிதாவே என்ன சொல்றாங்க, ஆமா அவன் என் கையை தொடலன்னு தான் சொல்றாங்க. இவங்க 2 பேருமே கையை தொடலன்னு தான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் அவங்க 2 பேருக்குமே அங்க என்ன நடந்துச்சுன்னு தெரியாது, நமக்கு மட்டும் தான் தெரியும். அங்க சௌந்தர்யா வந்து அவங்க கையை யூஸ் பண்ணி அவங்க கையை தட்டி விட பார்த்தாங்க. ஓகே அதுல ஏதோ தப்பு இருக்கா என்ன? சரி தப்பு இருக்குன்னே வச்சுக்கலாம். ஆமா தப்பு இருக்கு. என்னதான் இருந்தாலும் ஒரு மேனேஜரா டக்குன்னு அவ்வளவு ஹார்ஷா நடந்திருக்க கூடாது. இதுக்கு ஏன் ரெட் கார்டு? ஒரு எல்லோ கார்டுனா பரவாயில்ல, நானும் காலையில இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். சரி ரெட் கார்டுன்னு போட்டு பார்க்கலாம் என்னதான் நடக்குன்னு பார்க்கலாம் பார்த்தா ரெட் கார்டுனா எப்பா இந்த ரெட் கார்டு மேட்ரி நல்லா யோசிச்சுக்கோங்க. முத்துக்குமார்னு ஒரு நபர் இருக்காரு, சுனிதாக்கு ஒரு லாக்கு போட்டார்ல, கழுத்து லாக்கு, அங்க கொடுத்துருக்கணும். நீ அங்க கொடுத்திருந்தா லைனா ரயானு ராணவு சௌந்தரன் எல்லாருக்கும் கொடுக்கலாம். சரியா? இங்க நார்மலா ஒரு விஷயம் நடக்கிறோம்னா ரெட் கார்டு தூக்கிட்டு வரக்கூடாது. நியாயமா இந்த இடத்துல ராணவுக்கு எல்லோ கார்டு கொடுக்குமா? ஏன்னா அவர் தான் ஆப்போசிட்ல 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்கும்போது கூட இவர் பாட்டுக்கு யூனியன் லீடர் போயிட்டு ஒரு மாதிரி கையை நீட்டிட்டு இப்படி மூக்கு கிட்ட போய் கையை விட்டுட்டு இருக்காரு. அடிக்க போகும்போது ஆப்போசிட்ல இருக்க யாரா இருந்தாலும் அப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. அங்க ஒரு பொண்ணு தான் பண்ண மாதிரி இல்லன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுட்ட போய் நீ பண்ண அழுத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா. கடைசி அந்த மேட்டரை இவனும் போயிட்டு மாத்திட்டு ஆமா நீங்க கையை தொடவே இல்லை, நாங்க கொடையை தான் தொட்டீங்கன்னு சொல்லி நான் சொன்னேன்னு சொல்றான். சோ அவனுக்கும் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு தெரியல, ராணுவுக்கும். சரியா? தெரியாம தான் அவனும் ஒரு கண்டென்ட் பண்ணி ஒரு சீனை கிரியேட் பண்ணி கடைசியில மன்னிப்பு கேட்கறான். அது மட்டும் இல்லாம தெரியாம அந்த பொண்ணு கிட்ட ஏன் போய் ஃபர்ஸ்ட் நீ பண்ண யோ ஓன்னு சொல்லி என்ன கத்துன? ஃபர்ஸ்ட் நீ அப்படி கத்துன? ஒரு மேனேஜரை இப்படிதான் கூப்பிடுவேன், ஒரு மேனேஜருக்கு இப்படிதான் மரியாதை கொடுப்பியா? யோ யோன்னு பேசுவா, என்ன வேணா பேசுவ. இல்ல மஞ்சரி குறுக்கு வரும்போது மஞ்சரி மூக்குள்ள கை விட்ட மாதிரி பேசிட்டு இருக்கான். மஞ்சரி தட்டி விட்டாங்க அது தப்புன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பண்ணிட்டு இருக்கான். முக்கியமா ஏதோ அஞ்சிதாவை அடிச்சுட்டான்னு பூசா கண்டை கிளப்பி விட்டுருக்கா. டேய் அஞ்சிதா வீட்டுக்குள்ள சொல்லிட்டாங்கடா என் கையெல்லாம் அடிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு ஏன்டா இப்படி கிளப்பி விட்டுட்டு உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? என்னதான் பிரச்சனை கேட்கிறேன். ரெட் கார்டு கொடுக்கணுமா? எதுக்கு ரெட் கார்டு? கரெக்டான ரீசன் சொல்லுங்கப்பா. ரெட் கார்டு கொடுத்துடலாம், எல்லோ கார்டு கொடுக்கணுமா? கரெக்டான ரீசன் சொல்லு. இப்போ என்ன பண்ண அடிக்க ஓடி போயிட்டாங்களா? ஆமா அது தப்பு தான். இங்க இருந்து விறுவிறுன்னு போய் கொடையை போடுங்க தப்பு தான், அது தப்பு தான்ப்பா. இதுக்கு நீங்க எல்லோ கார்டு ரெட் கார்டுலாம் கொடுக்கணும்னா லைனா முன்னாடி இருந்து முத்துக்குமன் ராணுவ ரயானு கொடுத்துட்டு வந்து அதுக்கப்புறம் சௌந்தர்யா கொடுங்க. சரியா? முக்கியமா இந்த வீட்டுக்குள்ள ராணுவுக்கு கொண்டு கொடுங்கடா. அவன் தாண்டா அந்த பிரச்சனை உருவாக்கி விட்டது. அவன் தாண்டா முந்தின நைட் உட்காந்து ட்ரிகர் பண்றதுக்கு பிளான் போட்டு வந்திருக்கான். அப்ப ஃபர்ஸ்ட் அவனுக்கு தாண்டா கொடுக்கணும். அங்க ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு அப்புறம் இங்க வாங்க. சரியா? அப்புறம் இங்க பேசிக்கலாம். அதுக்கப்புறம் முத்து ஒரு சம்பவம் பண்ணிருக்கான். என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கொஞ்ச முன்னாடி வீட்டுக்குள்ள வந்து ஸ்வாப்பிங் நடந்துச்சு. நம்ம சௌந்தர்யா அவர்களையும் சத்யா அவர்களையும் ஸ்வாப் பண்ணிருப்பாங்க. அப்படி ஸ்வாப் பண்ணி முடிச்சோன்னே வீட்டுக்குள்ள ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் நாங்க சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்லிட்டு லேபர் சைடுல எல்லாம் உட்காந்து பேச ஆரம்பிப்பாங்க. இங்க முத்து பயங்கரமா அடி வாங்குறாப்ல. அதாவது நேத்து வரதுக்கு அருண் பிரசாத் எப்படி இந்த கேமை ஸ்பாயில் பண்றதுக்கு ட்ரை பண்ணாரோ அதே மாதிரி இன்னைக்கு முத்து வந்து ரூல் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயங்களை சொல்லி அவன் தலையிலே அவன் மண்ணலி போட்டுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுது. என்னன்னா ரூல் சொல்றேன்ப்பா, எங்க கிட்ட நிறைய ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லி ஒவ்வொருத்தர ஒவ்வொரு ரூல் சொல்லிட்டு இருக்காங்க. இல்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க ஃபர்ஸ்ட் குளிக்க போவோம், அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போங்க, அதுக்கப்புறம் நாங்க குளிக்க போறோம், அதுக்கப்புறம் நீங்க குளிக்க போவோம்னு சொல்லி குளிக்கிறத மாத்தி மாத்தி அனுப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் சொல்றாங்க. இதுல நம்ம முத்துக்குமாரன் அவர்கள் ஒரு ரூல்ஸ் எந்திரிச்சு சொல்றாப்ல. என்ன ரூல்ஸ் தெரியுமா? முத்துக்குமாரன் ரஞ்சித்லாம் தான். என்ன ரூல்ஸ் தெரியுமா? இந்த வீட்டுக்குள்ள நீங்க எல்லாரும் எங்களை மரியாதையோட கூப்பிடணும். சார் மேடம் அந்த மாதிரி மரியாதையா கூப்பிடுங்க. நாங்களும் உங்களை மரியாதையா கூப்பிடுறோம். தயவு செய்து எங்களை மரியாதை இல்லாம கூப்பிடாதீங்க. வா போ வாங்க போங்க இதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு சார் மேடம் அப்படிங்கிற மரியாதை வேணும் அப்படி சொல்லி ஒரு ரூலா வைக்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு ரூலை கொண்டு அவங்க வைக்கிறாங்க. நல்லா தெரிஞ்சுக்கணும். பேச ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ரூல்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணி எங்க பேசிட்டே இருக்கும்போது ஆப்போசிட்ல கொஞ்சம் எல்லாம் காண்டாயிட்டாங்க. ஜாக்லின் தீபக் எல்லாம் கொஞ்சம் காண்டாயி எந்திரிச்சு ஜாக்லின் தீபக் மஞ்சிரி எல்லாம் வெறுப்பாயிட்டாங்க. ஏன்னா இவன் என்னப்பா பேசுறானு புரியல. ஒரு கம்பெனின்னு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க, ஒரு ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க தவிர ஒரு ஃபேக்டரின்னு ஒரு டாஸ்க் கொடுத்திருக்காங்க. அதுக்கேண்டா இவ்வளவு தூரம் இறங்கி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி வெறுப்பாய் ஒவ்வொருத்தர ஒரு கொஸ்டின் வச்சிட்டு இருக்காங்க. இல்ல இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஜாக்லின் ஒரு கொஸ்டின் வைக்கிறாங்க. இல்ல எங்களுக்கு புரியல, நாங்க உங்களை எங்க மரியாதை இல்லாம கூப்பிட்டோம்னு சொல்லி ஜாக்லின் ஃபர்ஸ்ட் கேக்குறாங்க. அதுக்கு முத்துக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்க மரியாதை இல்லாம கூப்பிடல, பட் இருந்தாலும் எங்களுக்கு மரியாதை வேணும். நீங்க அந்த வாங்க போங்க ஐயா அம்மா அதெல்லாம் எங்களுக்கு வேணாம். எங்களுக்கு சார் மேடம் அப்படிங்கிற மரியாதை வேணும். கிவ் அண்ட் டேக் பாலிசி அப்படின்ற மாதிரி நீங்க எங்களுக்கு மரியாதை கொடுங்க. நாங்க வந்து உங்களுக்கு திருப்பி மரியாதை கொடுக்குறோம். நீங்க எங்களை சார்னு கூப்பிட்டா நாங்க உங்களை சார்னு கூப்பிடுவோம். நீங்க
எங்களை மேடம் எல்லாம் சொல்லி கூப்பிட்டீங்கன்னா நாங்களும் உங்க எல்லாரும் மேடம் சொல்லி கூப்பிடுவோம். அப்படி நீங்க கூப்பிடலனா நாங்களும் மரியாதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற அவளுக்கு எடுத்து ஒரு ரூல பேசிட்டு இருக்காப்ல. இந்த இடத்துல முத்துக்குமரன் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டாப்ல. ஏன்னா இவர் பேச பேச அந்த பாயிண்ட் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா போயிருக்கு. அந்த கண்டென்ட் கொஞ்சம் தடம் மாறுது. ஏன்னா அதில் ராணுவன்னு ஒருத்தர் உட்காந்துருக்காங்க, அவனுக்கு தான் பேசவே தெரியாத. இவர் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ண ஆரம்பிச்சுன்னா வெளியே இருக்க ஃபேக்டரிலாம் கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. என்ன பண்றாரு, வெளி உலகத்திலையும் லேபர்களுக்கு மரியாதை கிடைக்க மாட்டேங்குது, வேலையாளர்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கிடைச்சாகணும். ஸோ அதனால இங்கேருந்து இந்த மரியாதை நம்ம தொடங்கி வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பாயிண்ட் எடுத்து வெளி உலகத்து கூட கனெக்ட் பண்ணி என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கான். இதில் நச்சின்னு அந்த பக்கம் இருந்து ஜாக்லின் தெளிவாக ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க. எனக்கு புரியல, இப்போ உங்க வந்து நாங்கள் ஐயா அம்மா வாங்க போங்க இதெல்லாம் உங்களுக்கு மரியாதையே இல்லை. அந்த 4 வாரத்தை ஒரு 3 வாரத்தை சார் மேடம் அப்படிங்கிற வார்த்தைகள் தான் உங்களுக்கு முக்கியம், அதுதான் உங்களுக்கு மரியாதையா இருக்கா? சரி ஓகேங்க, நாங்க அப்படியே கூப்பிடுறோம். சரி, ஆனா நீங்க எங்களை சார் மேடம்னு கூப்பிட வேண்டாம், நீங்க எங்களை பேர் சொல்லியே கூப்பிடுவோம், எங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஒரு மேனேஜரா நாங்க அந்த ரைட்ஸை கொடுக்குறோம், ஆனா நாங்க எல்லாரும் உங்களை சார் மேடம்னே கூப்பிடுறோம். சரியா, நீங்க உட்காருங்க, அந்த மரியாதை உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வச்சு செய்ய ஆரம்பிச்சாங்க. செய்ய ஆரம்பிச்சா ஆப்போசிட்ல இருந்து முத்துக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டு, ஆஹா இந்த கண்டென்ட் நம்ம பக்கத்துல திரும்புதுறான்னு சொல்லி பயம் வந்துட்டு. ஏன்னா முத்துக்கிட்ட இந்த இடத்துல ஒன்று கேட்கணும், முத்து நீங்க தான் நேத்து வந்து உங்களை சாரி கேட்க சொன்னப்போ ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சீங்க, நாங்களும் உங்களுக்காண்டி பாயிண்ட் எடுத்து வச்சோம். ஏன்னா நீங்க எந்திரிச்சு மன்னிப்பு கேட்டீங்களா, அப்ப மன்னிப்பு கேட்டா எல்லார்ட்டையுமே மன்னிப்பு கேட்டு பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு சொன்ன பிறகு அங்க இருந்து பவித்ரா வந்து சாரி சொல்ல சொன்னப்போ இது என்னப்பா மன்னிப்பு கேட்ட பிறகு ஒரு நபர்கிட்ட அந்த 5 லிட்டர் சாரியை சொல்றாங்களாப்பா, இது எவ்வளவு பெரிய கொடுமை தெரியுமான்னு சொல்லிட்டு நம்ம பேசணுமா? அப்ப நீங்க இப்ப என்ன பண்றீங்க, உங்களுக்கு அந்த 5 லிட்டர் சாரி வந்து தப்பா தெரியுது, நான் மன்னிப்பு கேட்ட பிறகு திருப்பி அந்த சாரி சொல்றாங்க, சாரி சொன்னாதான் அவங்க மனசு வந்து குளிருமா அப்படின்னா நான் சாரி கேட்க தயார்னு சொல்லிட்டு சாரி கேட்டு அதை வச்சு போட மாட்டீங்களா? அப்போ இவங்க வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் உங்களை மரியாதை இல்லாம கூப்பிட்டு இருக்காங்களா? வா அப்போ அந்த மாதிரி ஏதாவது சண்டையில வந்திருக்குப்பா, சண்டையில 1000 வந்திருக்கு. இன்னைக்கான சண்டையில கூட ராணுவம் வந்து பயங்கரமா ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. கடைசியில் சொல்றேன், சண்டையை தவிர்த்து எங்கேயுமே உங்கள்கிட்ட வந்தது இல்ல, சண்டையை தவிர்த்து நார்மலாவே இப்படிதான் கூப்பிடணும்னு சொல்லி வச்சது எனக்கு சரியா தெரியல. இதுல எனக்கு தெரிஞ்சு இதுல ஆப்போசிட்ல இருந்து எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சா, சரிப்பா நான் கூப்பிடுறேன்ப்பா, ரொம்ப ரொம்ப சூப்பரா யோசிக்கிறேன், வேற லெவல்ல யோசிக்கிறேன், இப்போ உங்க எல்லாரையும் நாங்க அப்படியே கூப்பிடுறோம் சொல்லிட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இங்க இருந்து விஜய் விஷாலும் அவன் பேர சௌந்தர்யாவும் எந்திரிச்சு நச்சுன்னு பாயிண்ட் வைக்கிறாங்க. விஜய் விஷால் எந்திரிச்சு செம்மையா ஒரு பாயிண்ட் வச்சா என்னன்னா, அது அவங்க ஒரு கருத்து சொல்றாங்க, பட் அந்த கருத்தை நீங்க டிஃபரெண்டா எடுத்துட்டு போறீங்க, எங்களுக்கு புரியுது, இருந்தாலும் நாங்க வைக்கிற கருத்து என்ன நார்மலா இப்படி கூப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்றோம், பட் இருந்தாலுமே வெளி உலகத்து கூட இவங்க கனெக்ட் பண்றது தப்பு. ஏன்னா வெளி உலகத்துல ஒரு ரோட் சைடு நம்ம நார்மலா போயிட்டு இருக்கும்போது ரோட் சைடு கிளீன் பண்ற யாரோ ஒருத்தர் நம்ம பாக்குறோம், அவங்கள போயிட்டு சார் மேடம்னு சொன்னா அவங்களுக்கு பெருசா டக்குன்னு இது ஆகாது. ஆனா அவங்ககிட்ட போயிட்டு அம்மா ஐயான்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கனெக்ட் ஆகும், அதுதான் உங்களுக்கு பிடிக்கும் செய்யும். சோ அதுதான் மரியாதையா நான் நினைக்கிறேன். மரியாதைங்கிறது நம்ம கொடுக்குற நம்ம மனசுல தான் இருக்கு. சோ இவங்க சொல்ற மாதிரி இல்லைன்னு சொல்லி அடிச்சோன்னே முத்துக்குமரனுக்கு என்ன பேசன்னு தெரியல, அங்க இருந்து இவனுக்கு சப்போர்ட் வர ஆரம்பிச்சு. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவை எந்திரிச்சு அதுல ஒரு சில கருத்துக்களை வைக்கிறாங்க. மரியாதைங்கிறது மனசுல இருந்தா போதும், இப்படி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, அது அவங்களுக்கான கருத்து, நீங்க எப்படி வேணா எங்களை கூப்பிடுங்கன்னு சொல்லி அவங்களும் சொன்னேன். மொத்த வீடு சேர்ந்து அப்படியே ரஞ்சித்துக்கும் இங்க முத்துக்குமரனுக்கு திரும்பிட்டு சௌந்தர்யா நச்சுன்னு பாயிண்ட் வச்சாங்க. அந்த பாயிண்ட் வச்சோனே டக்குன்னு அங்க இருந்து மேனேஜர்ஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணி இங்க பேச ஆரம்பிச்சானே. அங்க கொஞ்சம் பயம் வந்துட்டு, ரைட்டு இந்த கண்டென்ட் டிஃபரெண்ட் போர்டு, இந்த கண்டென்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா போகுதுன்னு சொல்லி பயம் வந்துட்டு. அது மட்டும் இல்லாம ராணுவ எந்திரிச்சு தேவையில்லாம ஒரு சில வார்த்தைகளை விட்டுட்டாப்ல. என்ன தெரியுமா, ராணுவ எந்திரிச்சு ஒழுங்கா பேசணும், எந்திரிச்சு என்ன சொல்றேன் தெரியுமா, நீங்க எல்லாம் இப்படி கிண்டலா பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அந்த சார் மேடம் அப்படிங்கிறது எங்களை கூப்பிடணும், நாங்க கூப்பிடல, அந்த மரியாதைங்கிறது வெளியே உள்ளவங்களை கொடுக்கணும், இங்க இருந்தே நான் ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறேன். உங்களுக்கு என்னங்க தெரியும், வெளியே உள்ள சின்ன சின்ன ஒர்க்கர்ஸ்ட போய் உட்கார்ந்து பேசி பாருங்க, அப்போ உங்களுக்கு அவங்களுக்கான கஷ்டம் தெரியும், வெளியே இருக்க எவ்வளவு பேர் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பேசுறாங்க. பேர்ல வெளியுள்ள மக்கள் கிட்ட கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சோம். ஓகேவா, வெளியுள்ள மக்கள்கிட்ட கனெக்ட் பண்றது மட்டும் இல்லாம சும்மா பேசுறவங்க பேர்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா ரோட் சைடு கிளீன் பண்ணுவாங்கல்ல, அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் போய் சார் மேடம்னு கூட்டு பாருங்க, அதுதான் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு நீங்க மரியாதையை கொடுக்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு என்னெல்லாமோ எங்கேயோ கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சான். இல்ல ஜெஃப்ரி எந்திரிச்சு தரமா 2 பாயிண்ட் வச்சு அட்டி கொடுத்து உட்கார வச்சான். ஜெஃப்ரி எந்திரிச்சு நானும் அந்த மாதிரி வேலையை பார்த்திருக்கேன், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த வேலையை பார்க்கறாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பா வேலையை பார்க்கறாங்க, அவங்க கிட்ட போயிட்டு மேம் சார் அங்கிள் ஆன்டின்னு சொன்னா அவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. அவங்க கிட்ட போயிட்டு அம்மா அண்ணா அண்ணே அப்படின்னு சொல்லி பாரு, அவங்க எல்லாம் மதிச்சு பார்ப்பாங்க, அதுதான் மரியாதை. மரியாதைங்கிறது நீ கூப்பிடுற விஷயத்துல தான் இருக்கு, அந்த பேர்ல இல்லைன்னு சொல்லி வச்சு செஞ்சு விட்டான் ஜெஃப்ரி. அதுல இங்க பேச முடியாம தனறி என்ன பண்ணு தெரியாம வளரி கடைசியில் முத்துக்குமரன் எந்திரிச்சு மன்னிப்பே கேட்டான். திரும்பியும் இவனுக்கு மன்னிப்பு கேட்கறதே முழு நேரம் வேலையாகி போச்சு போல. ஏன் ப்ரோ பண்ற, அடி வாங்கி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்க, நீ போற போக பார்த்தா கப்ப தூக்குவியானே தெரியல, இப்படி பண்ணிட்டு இருக்காத ப்ரோ நல்லதுக்கு இல்ல. சோ அதில் அடிச்சு கடைசியில் தலைவன் சாரி கேட்டான். இல்ல ரஞ்சித் எந்திரிச்சு பயத்துல வெளி உலகத்தை கூட கனெக்ட் பண்ணாங்க அப்பான்னு சொல்லி அவரும் மன்னிப்பை கேட்டாரு. மொத்தத்தில் இந்த மாதிரி ஒரு போரிங்கா ஒரு டாபிக் பண்ணிட்டு இருந்தானோ, மேல இருந்து பிக் பாஸ் கூட என்ன பண்ணிட்டு இருக்கியா, இல்ல நீங்க பண்றது உங்களுக்கே ஒரு நியாயமா இருக்கல, இல்ல இது பார்க்கவும் எனக்கே போர் அடிக்கல, வெளியே மக்கள் எப்படி பார்ப்பாங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னா எங்களுக்கே போர் அடிக்கு சார், அப்ப ஏன்னா உட்காந்து பேசிட்டு இருக்க, எவ்வளவு பேர் தூங்கிட்டா வரல, ஓல போ வேற ஏதாவது வேலையை பாரு அப்படின்னு சொல்லி அடிச்சு விரட்டி விட்டாரு. அந்த லெவலுக்கு போட்டு போர் பண்ணிட்டு இருக்கானு. இல்ல சொல்ல போனா முத்துக்குமரனே ஒரு கண்டென்ட் வைக்கிறாரு, திருப்பி முத்துக்குமரனே அந்த கண்டென்ட்டை மாத்துறாரு, முத்துக்குமரனே ஒரு ரூல் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு, திருப்பி முத்துக்குமரனே அந்த ரூலை கொண்டு வராரு. இது என்ன கதைன்னு தெரியல. மேபி
அந்த கண்டென்ட் ஏதா இவர் எடுக்கணும் பேசணும்னு சொல்லி பேசுறாருன்னு தெரியல. இவருக்கே தெரியும் இந்த மாதிரி கண்டென்ட் எடுக்கிறது சென்சிபிளான கண்டென்ட். தெரிஞ்சு இந்த கண்டென்ட் எடுத்து ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இதை பத்தி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல போடுங்க. வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.